பார்க்கிறோம். தமிழ்நாட்டில் 7வது முறையாக திமுக ஆட்சி அமைய வேண்டும் என்பதற்காக வியூகம் அமைக்கும் பணிகளே இந்த பொதுக்குழுவின் நோக்கம் என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்திருக்கிறார். இது குறித்த கூடுதல் தகவல்களோடு செய்தியாளர் கோகுல் இணைகிறார். அவரோடு பேசலாம். கோகுல், இப்போ இந்த பொதுக்குழுவில் நிறைய தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டாலும் தேர்தலுக்கான அடிப்படை உத்திகளை வகுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கும்னு சொல்லப்பட்டது. அதை உறுதிப்படுத்தும் விதமாக முதலமைச்சரினுடைய அந்த கருத்துக்களும் இருக்கிறது. என்ன விவரங்கள்? மதுரையில் நடைபெறக்கூடிய திமுக பொதுக்குழு கூட்டத்தில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பல்வேறு கருத்துக்களை பேசி வருகிறார். குறிப்பாக இந்த பொதுக்குழு என்பது 2020 அடுத்த ஆண்டு நடைபெறக்கூடிய சட்டமன்ற தேர்தலை மையப்படுத்தி தான் இருக்கும் என்று கூறப்பட்ட நிலையில் கூட்டணி குறித்து தன்னுடைய கருத்தை பேசியிருக்கிறார். குறிப்பாக நான் தலைவராக பொறுப்பேற்றதில் இருந்து நாம் தொடர்ந்து வெற்றி பெறுவதற்கான காரணங்களில் ஒன்று நம்முடைய கூட்டணி என்றும் 2017ஆம் ஆண்டு முரசொலி பவள விழாவில் நம்முடைய பயணம் தொடங்கியது என்றும் தமிழ்நாட்டு வரலாற்றிலேயே ஒரு கூட்டணி இத்தனை தேர்தலுக்கு தொடர்ந்ததாக வரலாறு இல்லை என்றும் நம்முடைய வெற்றி கூட்டணி வலுவாக தொடர்கிறது என்றால் அதுக்கு காரணம் நம்முடைய கூட்டணி தோழர்களை நாம் மதித்து செயல்படுவதுதான் என்றும் நம்முடைய கூட்டணி தலைவர்களிடம் நான் எப்படி நட்போடு பாச உணர்வோடு பழகிறேனோ நீங்களும் அதே உணர்வோடு கூட்டணி கட்சியுடன் சேர்ந்து செயலாற்ற வேண்டும் என்ற ஒரு அறிவுரையும் கட்சி நிர்வாகிகளுக்கு வழங்கியிருக்கிறார். அதிமுக பாஜக கூட்டணியை அமித்ஷா அறிவித்த போது ஒரு வார்த்தை கூட பேசாமல் பவ்யமாக பக்கத்தில் உட்கார்ந்திருந்தார் பழனிசாமி என்றும் என்ன ஒரு அடக்கம் சசிகலா இவரை முதலமைச்சராக அறிவித்த போது எப்படியெல்லாம் ஆக்ஷன் செய்தாரோ அதே மாதிரி நடிப்பு காலில் மட்டும்தான் விழவில்லை என்றும் அது தனியாக செய்தார்களா என்று நமக்கு தெரியவில்லை என்ற ஒரு விமர்சனத்தையும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி மீது வைத்திருக்கிறார். ஒட்டுமொத்தமாக பாஜகவின் கண்ட்ரோலுக்கு சென்றிருக்கிறது அதிமுக என்றும் அடுத்து ஒட்டுமொத்த தமிழ்நாட்டையும் பாஜகவின் கண்ட்ரோலுக்கு கொண்டு செல்லதான் பழனிசாமி துடிக்கிறார் என்ற ஒரு விமர்சனத்தை வைத்திருக்கிறார். அதனால்தான் அமித்ஷா இங்கு அடிக்கடி வருகிறார் என்றும் நான் ஏற்கனவே சொன்னதுதான் மீண்டும் உறுதியுடன் சொல்கிறேன், எந்த வந்தாலும் தமிழ்நாட்டை ஆள முடியாது என்றும் டெல்லிக்கு தமிழ்நாடு எப்பவும் அவுட் ஆஃப் கண்ட்ரோல் தான் என்று தன்னுடைய பாணியிலேயே முதலமைச்சர் இந்த பொதுக்குழுவில் பேசி வருகிறார். எல்லாருக்கும் எல்லாம் என்று அனைத்து மக்களுக்கும் பார்த்து பார்த்து நம் திட்டங்களை செய்து வருகிறோம் என்றும் நம்முடைய திட்டங்களால் தான் தமிழ்நாடு முழுவதும் ஏறத்தாழ 2.5 கோடி பயனாளிகள் பயனடைந்திருக்கிறார்கள் என்று தமிழ்நாடு அரசுடைய சாதனைகள் குறித்தும் முதலமைச்சர் பேசி வருகிறார். தொடர்ந்து திமுக நிர்வாகிகளுக்கும் தொண்டர்களுக்கும் 2026 சட்டமன்ற தேர்தலுக்கான வியூகங்கள் ஆலோசனைகளை இந்த பொதுக்குழு வாயிலாக முதலமைச்சர் தொடர்ந்து வழங்கி வரக்கூடிய காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது. நன்றி கோகுல். கூடுதல் விவரங்களுக்காக மீண்டும் இணையலாம்.